வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சிலபஸை பற்றி பார்த்தோம். அதுலேயும் தமிழ் சிலபஸை பற்றி பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா வந்து இலக்கணம் அப்படிங்கிற மொத்தம் 7 அலகுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம். அதில் எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக. ஓகேவா? இப்போ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பற்றி நம்ம எக்ஸாக்டாக ரொம்ப தெளிவாக பழைய புக்கு புது புக்கு எல்லாத்துலேயுமே வந்து அதில் உள்ள நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பற்றியான ஒரு எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். அது போதும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளுக்கு. ஓகே, அப்படி பார்க்கும்போது பழைய புக்கு, ஓகேவா, சமச்சீர் புக்கில் பழைய புக்கில் 9th புக்கில் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இந்த புணர்ச்சிக்கும் பிரித்தெழுதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு இதை பிரிக்கிறது, தமிழில் வந்து ஒரு வார்த்தைகளை பிரிக்கிறதுக்கும் ஒரு வார்த்தைகளை சேர்க்கிறதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பேர் தான் என்னதுன்னா புணர்ச்சி அப்படிங்காங்க. ஓகேவா? இப்போ கோல மாவு அப்படின்னா கோலம் கூட்டல் மாவு அப்படின்னு சொல்லக்கூடியது. வாழை மரம் அப்படின்னா வாழை கூட்டல் மரம். வாழைப்பழம் அப்படின்னா வாழை இப்பழம், வாழை இப்பழம், வாழை ப்ளஸ் பழம் அப்படின்னு பிரிப்போம். ஸோ ஒரு சில இடங்கள்ல நடுவில் ஒரு வார்த்தை வருது, ஒரு சில இடங்கள்ல நடுவில் வார்த்தை வரலை. ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படிங்கிற அந்த காரணம் அப்படிங்கிறத என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கு தான் புணர்ச்சி அப்படிங்கிறோம். ஓகேவா? புணர்ச்சி அப்படின்னு படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டே இனிஷியலாக என்ன அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நிலைமொழி வருமொழி அப்படின்னு வந்து நம்ம தமிழில் வந்து வார்த்தைகள் உண்டு. அது என்ன நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து நிலைமொழி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து வாழை மரம் அப்படின்னு இருக்குங்க. ஓகேவா? வாழை மரம் அப்படின்னா ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வருமொழி. அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். ஓகேவா? ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வருமொழி. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு இப்போ வாழை மரம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து வாழை அப்படிங்கிறது வந்து நிலைமொழி. ஓகேவா? மரம் அப்படிங்கிறது வந்து வருமொழி. தெளிவாக புரிஞ்சுதா? வாழை அப்படிங்கிறது வந்து நிலைமொழி, மரம் அப்படின்னா வருமொழி. இது மட்டும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா புணர்ச்சியில் முடிஞ்சுது. ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுகளை வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரே வார்த்தை வந்து நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அப்படிங்கிறது. நிலைமொழி அப்படின்னா வந்து முதல் வார்த்தை அப்படிங்கிறது தான் நிலைமொழி. வருமொழி அப்படின்னா வந்து அதாவது ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வருமொழி. ரொம்ப தெளிவாக புரிஞ்சிட்டல? அவ்வளோதான். இதுவே ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஓகேவா? இப்போ முதல்ல என்ன பாருங்கள், நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேருவது தான் புணர்ச்சி. ஓகேவா? முதல்ல தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நிலைமொழியும் வருமொழியும் சேருது. ஓகேவா? அந்த ரெண்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நிலைமொழியும் வருமொழியும் சேருது, அது சேர்றதுக்கு பேர் தான் புணர்ச்சி அப்படிங்காங்க. ஓகேவா? இந்த நடுவில் அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ புணர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியுதா? என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப்பிக்கே பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக, அது எப்படி பிரிக்கும் எப்படி சேர்க்கும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் பேர் தான் புணர்ச்சி. ஓகேவா? இப்போ ஒரு பிரித்தெழுதுக அப்படின்னா வந்து வாழை மரம், வாழை கூட்டல் மரம். ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது வாழை அப்படிங்கிறது நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வருமொழி. இவ்வளோ தூரம் தெளிவாக புரியுதில்ல? அடுத்து போகலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து வாழை ப்ளஸ் மரம் அப்படிங்காங்க. இப்போ தமிழில் வந்து சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அதில் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதில் என்ன அப்படின்னா வந்து இப்போ கா, ஒரு நிமிஷம், கா அப்படின்னு எழுதுவீங்க அப்படின்னா அதை வந்து தமிழில் எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? புரியுதா? வேற ஒன்று எதாவது எக்ஸாம்பிள் சொல்லவா? பா அப்படின்னா இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? இப்போ சே அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ. புரியுதா? ரொம்ப தெளிவாக புரியுதா? ஓகே. இப்போ பை அப்படின்னா இப்பு
கூட்டல் ஐ. தெளிவாக புரியுதா? இது ரொம்ப தெளிவாக புரியுதுல்ல? இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையை ஏதாவது ஒரு வார்த்தைகள் எழுதுவேன். ஓகேவா? மீ அப்படின்னா இம் கூட்டல் இ. தெளிவாக புரியுதா? ஓகேவா? இவ்வளோதான். இது தெளிஞ்சாலே போதும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா முதல் வார்த்தையை பாருங்கள். இதில் என்ன எழுதியிருக்காங்க? நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் சேருவதுதான் புணர்ச்சி அப்படிங்காங்க. ஓகேவா? நிலைமொழின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இருக்கிறது வருமொழி. இது தெளிவாக இருக்குல்ல? இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா நிலைமொழியின் ஈரும் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன ஈரும் அப்படின்னா நிலைமொழியில் ஈறு அப்படின்னா கடைசி எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஈற்று எழுத்து அப்படின்பாங்க. அதை வந்து அப்படின்னா நிலைமொழியில் இந்த வாழையில் ஈறு, ஈறுன்னா என்னது? கடைசி எழுத்து அப்படின்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அப்போ இதில் முதல் எழுத்துன்னா என்னது? வா. கடைசி எழுத்து ஈர் எழுத்துன்னா ஐ. தெளிவாக புரியுதுல்ல? இப்போ என்ன அப்படின்னா நிலைமொழியின் ஈரும் அப்படின்னா வாழை. அப்போ அந்த வாழையில் ஈற்று எழுத்து என்னது? ஐ. ஓகே. அடுத்து வருமொழியும் முதலும், ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வருமொழி என்னது? அதாவது ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வர்றது தான் வந்து வருமொழி, மரம். அது தெளிவாக புரியுதில்ல? அதில் முதலும் அப்படின்னா முதல் எழுத்து. தெளிவாக புரியுதா? இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டல? ஓகேவா? நிலைமொழியின் ஈரும் வருமொழியில். ஓகேவா? அதுதான் இதோட மொத்த கான்செப்டே இதுதான். ஓகேவா? இப்போ பாடம் ப்ளஸ் படி அப்படின்பாங்கன்னு வையேன். இதில் ஃபஸ்ட்டு பாடம் அப்படின்னா நிலைமொழி, ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வந்து வருமொழி. தெளிவாக புரிஞ்சுட்டு இது நல்லா தெரியுதுல்ல? அதில் நிலைமொழின்னா என்ன? இது நிலைமொழியோட ஈர் என்னது? எம். ஓகேவா? அடுத்து ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் உள்ளது தான் வருமொழி. வருமொழியோட முதல் என்னது? வே. இந்த கான்செப்ட் தெளிவாக தெரியுதுல்ல? இவ்வளோதான். இது தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்படின்னாலே நம்ம உள்ளே போயிடலாம். ஓகேவா? இது வரைக்கும் எந்த டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நான் சொன்னதை அப்படியே இருக்கும் இந்த வார்த்தைகள். ஓகே, என்னன்னு பார்க்கலாம். வாழை மரம். ஓகே, இதில் வாழை மரம் என்னும் இரு சொற்கள் இணைந்து ஒரு சொல்லாவதனை அறிவீர்கள். ஓகேவா? இந்த ரெண்டு வார்த்தை இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து ஒரே வார்த்தை ஆக போகுது அப்படிங்காங்க. அதில் வாழை என்னும் சொல் நிலைமொழி. ஓகே, இனிமேல் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து அதன் ஈற்று எழுத்து. ஈற்றுன்னு என்ன சொன்னேன்? அந்த வாழையில் உள்ள கடைசி எழுத்து என்னது? இல் கூட்டல் ஐ. அது அப்படியே போட்டிருக்கான் பாருங்க. ஓகேவா? அதில் அந்த ஐ. ஓகேவா? அப்புறம் அதனை அடுத்து வரும் மரம். ஓகேவா? மரம்ல முதல் எழுத்து என்னது? இம் கூட்டல் அ. ஓகேவா? இது மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுதில்ல? என்னும் சொல் வருமொழி ஆகும். ஓகே, இச்சொல்லின் முதல் எழுத்து இம். ஓகேவா? இதில் இரு சொற்களும் இயல்பாக புணர்கின்றன. இதனால் இதை இயல்பு புணர்ச்சி என்கிறோம். ஓகேவா? இந்த லிஸ்ட் இருக்கட்டும். இந்த இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது இருக்கட்டும். முதல்ல நிலைமொழின்னா என்ன, வருமொழி தான் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கல. நிலைமொழியோட இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து முதல் எழுத்து என்ன, ஈற்றெழுத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதில்ல? அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டனாலே புணர்ச்சியோட ஸ்டார்டிங்கே இதுதான், பேசிக்கே இதுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வாழை மரம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். வாழை கூட்டல் மரம் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே எந்த எழுத்துமே அவங்க அந்த ப்ளஸ்ஸை மட்டும் தூரம் எடுத்துட்டு எந்த எழுத்துமே எந்த சேஞ்சஸுமே ஆகலை அப்படின்னா அது வந்து இயல்பு புணர்ச்சி அப்படிம்போம். ஓகேவா? அது என்ன இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறது நம்ம என்ன எதுக்கு அப்படி முதல்ல சொல்லுவோம் அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், நம்ம ஒரு இதை சேர்த்தோ பிரித்தோ எழுதுறதுக்கு தேவையான ஒரு ப்ரொசீஜர் தான் புணர்ச்சி. ஓகேவா? அது வந்து ரெண்டு டைப்பு. ஓகேவா? இரண்டு வகைப்படும். அது என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இயல்பு புணர்ச்சி. ஓகே, அடுத்து விகார புணர்ச்சி. விகாரம் அப்படின்பாங்க. ஓகேவா? அது என்ன விகாரம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல்பு அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? எந்த ஒரு நீங்கள் இப்போ ப்ளஸ்ஸை மட்டும் தூரம் எடுத்துகிட்டு ஒரு வார்த்தை அப்படியே வந்துட்டுனா அது இயல்பு புணர்ச்சி தான். ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸுமே எதுவுமே ஏற்படலை, ஒரு இயல்பாகவே வந்து இயல்பாகவே பிரிஞ்சது, இயல்பாகவே சேர்ந்துக்கிட்டு
அப்படின்னா அது இயல்பு புணர்ச்சி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா வந்து விகாரம். செகண்ட் டைப் இருக்குது பாருங்க, விகாரம் அப்படின்னு ஒன்று வருதா, அது என்ன? அப்போ ப்ளஸ்ஸை தூரம் எடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு வார்த்தை சேஞ்சஸ் ஆகுது. ஓகேவா, நான் இப்போ 2 வார்த்தையை நான் சொல்லி அது வந்து அந்த அந்த அதே ப்ளஸ்ஸை மட்டும் தூரம் எடுத்துட்டு அந்த 2 வார்த்தையும் அப்படியே வந்துட்டுனா இயல்பு புணர்ச்சி. அதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னா விகார புணர்ச்சி. தெளிவாக புரிஞ்சிட்டலாம்? ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன, வாழை மரம் அப்படின்னு, வாழை கூட்டல் மரம் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதணும். வாழை மரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அது அப்படியே ஒன்றா சேர்ந்துட்டு அதனால் வந்து இயல்பு புணர்ச்சி. ஓகேவா, ரெண்டாவது என்ன வந்திருக்கு பாருங்க, வாழை ப்ளஸ் பழம். ஓகேவா, அப்போ வாழை இப்பழம், அது என்ன இப்போ வந்திருக்கு சம்மந்தம் இல்லாமல், ஏதோ ஒன்று புதுசாக வந்திருக்கு அப்படின்னா, ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது என்னது, விகார உணர்ச்சி. தெளிவாக புரியுதா? இப்போ வாழை பழம் ஆகிய சொற்கள் இரண்டும் இணையும் பொழுது என்னும் மெய் எழுத்து தோன்றுகிறது. இதனை விகார புணர்ச்சி என்கிறோம். ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டனாலே அது விகார புணர்ச்சி தான். ஓகேவா, அந்த விகார புணர்ச்சி தான் 3 வகைப்படும். ஓகேவா, என்னெல்லாம்னா தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வரைக்கும் ரொம்ப பேசிக் தான், ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இயல்பு புணர்ச்சி அப்படிங்கிறத எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே திரும்ப ஒரே ஒரு வாட்டி ரிவிஷன் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து புணர்ச்சி. புணர்ச்சின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நிலைமொழினா என்னன்னு பார்த்தோம், வறுமொழினா என்னன்னு பார்த்தோம். நிலைமொழியில் முதல் எழுத்து என்ன, ஈற்றெழுத்து என்னங்கிறது பார்த்தோம். வறுமொழியில் முதல் எழுத்து என்ன, ஈற்றெழுத்து என்னங்கிறதையும் பார்த்தோம். இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, கண்டிப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அந்த புணர்ச்சி எந்த ஒரு சேஞ்சு ப்ளஸ்ஸு தூரம் எடுத்துட்டோம்னா எந்த சேஞ்சுமே இல்லாமல் வர்றது இயல்பு உணர்ச்சி. ஓகேவா, அதே மாதிரி ப்ளஸ்ஸு தூரம் எடுத்துட்டு அந்த 2 வார்த்தையும் சேர்க்கும் போது ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஏதோ ஒன்று ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுது அப்படின்னா வந்து அது விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகேவா, அப்போ அது என்னென்னலாம், எப்படிலாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, தமிழ் ப்ளஸ் பாடம் அப்படின்னா என்ன சேர்ந்துருக்கு பாருங்க, தமிழ் பாடம் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த தமிழுக்கும் பாடத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு எழுத்து தோன்றி இருக்கு. ஓகேவா, அதனால இது தோன்றல் புணர்ச்சி. ஓகே, அப்போ இப்போ இங்கே பாருங்க, கல் கூட்டல் சிலை. ஓகேவா, இப்போ அதில் கல் ப்ளஸ் சிலை. இப்போ இந்த இல்லு வந்து இர்ரா மாறிட்டு. ஓகேவா, இந்த இல்லு வந்து இர்ரா திரிஞ்சிட்டு. ஓகேவா, அதனால அந்த எழுத்து அப்படியே சேஞ்சஸ் ஆனதை வந்து தமிழில் திரிதல் அப்படிங்காங்க. அதனால அந்த எழுத்து சேஞ்ச் ஆயிருக்கா, அதனால அது திரிதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இன்னும் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா வந்து இந்த மரம் கூட்டல் வேர் அப்படிங்கிறது இம்மே காணும். இப்போ அந்த இம்மே கெட்டு போச்சு. ஓகேவா, இப்போ இம்மே காணும் அப்படிங்கிறதுனால வந்து கெடுதல் புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. ரொம்ப தெளிவாக புரியுதா? ஓகேவா, விகார புணர்ச்சினா அந்த ப்ளஸ்ஸை தூரம் எடுத்துட்டானா ஏதோ ஒரு சேஞ்ச் வருது. அதில் சேஞ்ச் என்னெல்லாம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு எழுத்து அதில் புதுசாக தோன்றிட்டுனாலும் தோன்றல் அப்படிங்காங்க. ஓகேவா, ஏதோ ஒரு எழுத்து வேற எழுத்தா வந்துட்டு அப்படின்னா தெரிதல் அப்படிங்காங்க. ஓகேவா, ஏதோ ஒரு எழுத்தை காணும் அப்படின்னா கெடுதல். ஓகேவா, தோன்றல், தெரிதல், கெடுதல். ஓகேவா, இப்போ நீங்கள் இப்போ மேலே பாருங்கள், வாழை கூட்டல் பழம். இது வந்து நம்ம விகார புணர்ச்சின்னு பார்த்துட்டோம். இந்த விகார புணர்ச்சியில் என்னதான் இருக்குது, இந்த இப்போ அப்படிங்கிறது தோன்றி இருக்கு. அதனால இப்போ இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது வந்து தோன்றல் அப்படிங்கிற ஒரு டைப்புக்குள்ள வந்துருமா? புரிஞ்சுதா? இவ்வளோதான் வந்து உணர்ச்சியில் வந்து ஒரு பேசிக். சரி சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தோன்றல், தெரிதல், கெடுதல் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு எழுத்து வந்து தோன்றுறது, தெரியுது, கெடுது, இதெல்லாம் நான் எங்களுக்கு தெரியுது. ஓகேவா, இதெல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு. ஆனால் இதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் வேணுமே, அதுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு தோன்றல், தெரிதல் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிட்டா அடுத்து இப்போ கல்சிலை எப்படி கற்சிலையாக மாறிச்சு, மரம் வேர் அப்படிங்கிறது வந்து எப்படி மரவேர் அப்படின்னு மாறிச்சு, தமிழ் பாடங்கிறது தமிழ் பாடம் அப்படின்னு எப்படிலாம் வந்துச்சு, இந்த தோன்றல், தெரிதல், கெடுதல் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த புணர்ச்சியை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மொத்த புணர்ச்சியும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே பிரித்தெழுதுக சேர்த்தெழுது எப்போ கேட்டாலுமே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா, அடுத்து குற்றியல் உகர புணர்ச்சி அப்படிங்காங்க. இப்போ குற்றியல் உகர புணர்ச்சி அப்படின்னா வந்து அந்த குற்றியல் உகரம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா படிக்கணும்.
அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம அந்த அந்த குற்றியலுகரம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த குற்றியலுகரத்தோட டாப்பிக்கை நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு வார்த்தை, ஓகேவா? ஒரு 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 வார்த்தை, அந்த வார்த்தை வந்து கூ சூ டு தூ பூ ரு, ஓகேவா? நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அது என்ன அப்படி எனக்கு இந்த எழுத்து புரியல அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம படிச்சிருப்போம். கசடா தபற அப்படின்னு படிச்சிருக்கோமா? கசட தபற எங்கன நம்மன எரல வளலலாம் படிச்சிருக்கோமா? அதே மாதிரி கசட ட ப ற, இந்த எழுத்து தெளிவா தெரியுதா? இதெல்லாம் வந்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்பாங்க. ஓகேவா? வல்லின எழுத்துக்கள் என்னெல்லாம்? கசட தபற. இது கூட வல்லின எழுத்துக்கள் இக்கு இட்டு இத்து இப்பு இரு. ஓகே, ரொம்ப தெளிவாக புரியுதுல்ல? இது கூட நான் என்ன செய்தேன் அப்படின்னா ஒரு ஊ ஊ ப்ளஸ் ஒரு ஊ ப்ளஸ் ஒரு ஊ, இப்போ இந்த வார்த்தையை சேர்த்து பாருங்க. இக்கு கூட்டல் ஊ அப்படின்னா என்னது? ஊ. இச்சு கூட்டல் ஊ அப்படின்னா சூ. இட்டு கூட்டல் ஊ அப்படின்னா டூ. இத்து கூட்டல் ஊன்னா தூ. இப்பு கூட்டல் ஊன்னா பூ. இரு கூட்டல் ஊன்னா ஒரு. ரொம்ப தெளிவாக புரியுதா? ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியுதா? ஒரு வல்லின எழுத்தின் மேல் உகரம் வந்து அந்த எழுத்து வந்து அந்த உகரம் ஏறுறது தான் வந்து குற்றியல் உகரம் அப்படிங்காங்க. ஒரு வல்லின எழுத்தின் மேல் உகரம் ஏறி வருவது தான் குற்றியல் உகரம் அப்படிங்காங்க. ஓகேவா? இது நம்ம குற்றியல் உகரத்தை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் என்னன்னு ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையோட எண்டில் வந்து பூ சூடு தூ பூரு இந்த 6 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்துல முடியுது அப்படின்னா வந்து அது வந்து குற்றியல் உகரம் அப்படிங்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு கு, ஓகேவா? கு முடியுது, அப்போ அது குற்றியல் உகரம். புரியுதா? அப்புறம் ஆறு ஆறு அப்படின்னா வந்து அது என்னதுதான்? குற்றியல் உகரம். ஏன்னா அந்த ரூல முடியுது. ஓகேவா? அப்புறம் வந்து பந்து பந்து, அப்போ தூள முடியுதா? அப்போ அதே மாதிரி 10 இத்து, ஏதோ ஒரு வார்த்தை இந்த குசுடு துபுருல முடியுது அப்படின்னா அது குற்றியல் உகரம்னா அது என்னெல்லாம் அப்படிங்கிறத குற்றியல் உகரம் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுல இந்த வார்த்தைகள்லாம். ஓகேவா? இப்போ நம்ம உள்ளே போவோம். ஓகேவா? கூசூடு தூப்பூரு ஆகிய 6 நெடிலடுத்தும் 2 முதலிய பல எழுத்துக்களை சார்ந்தும் வரும்போது தன் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இதனை குற்றியலுகரம் என்கிறோம். இதை வந்து நம்ம குற்றியலுகரம் படிக்கும்போது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? குற்றியலுகரம் பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் நம்ம இது அடுத்து இதனை குற்றியலுகர புணர்ச்சிகள் என்கிறோம். ஓகே, நிலைமொழியின் ஈற்று எழுத்து குற்றியலுகரமாக இருந்து, நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? நிலைமொழி அப்படின்னா என்ன? ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, அதோட ஈற்று எழுத்து என்னது? ஈற்று எழுத்து இந்த குசுடு துப்புருல முடிஞ்சிருக்கணும். தெரியும், ரொம்ப தெளிவாக புரியுதா? ஓகேவா? அதே மாதிரி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி, அப்போ ப்ளஸ்ஸுக்கு அடுத்து உள்ள வார்த்தை தான் வருமொழி. ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல? அதில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் என்னமோ ஒன்று ஆக போகுது. அது என்ன? ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறது தான் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை அப்படிங்கிறது வந்து ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையில் அதுதான் நிலைமொழி. அதோட எண்டு வார்த்தை அப்படிங்கிறது தான் என்னது? குசுடு துப்புரில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் உள்ள வருமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கணும். இது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுதா? ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுதா? அப்போ அப்படி வந்துட்டுனா என்னமோ ஒன்று ஆக போகுது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? தெளிவாக புரியுதுல்ல? மறுபடியும் நான் அப்போல சொன்னது தான் உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ பூ அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ அப்படின்பாங்க. நம்ம தமிழில் வந்து இப்படி பிரிக்குது. ஓகேவா? கா கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ. ஓகேவா? இப்போ இச்சு கூட்டல் ஈ அப்படின்னா என்ன? இப்படி போடலாம், சி அப்படின்னு போடலாமா? இவ்வளோதான். இது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுதுல்ல? இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா
பந்து கூட்டல் ஆட்டம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இது என்ன, ப்ளஸுக்கு முன்னாடி என்னது நிலைமொழி, இது ஓகே தானே? ப்ளஸுக்கு அப்புறம் என்னது வருமொழி, இதுவும் ஓகே தானே? ஓகே. நிலைமொழியில் உள்ள ஈற்று அப்படின்னா நிலைமொழியில் வர அந்த நிலைமொழி பந்துங்கிறது நிலைமொழி, அதில் உள்ள ஈற்றெழுத்து என்னது தூ. ஓகேவா? இப்போ பந்து அப்படிங்கிறது குற்றியலுகரமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு கடைசி எழுத்து என்னது தூ. இந்த கடைசி எழுத்து இந்த குசுடு துபுரில் வந்துட்டா, குசுடு துபுரில் இருக்கா, அப்போ இது வந்து குற்றியலுகரம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இது மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் ஆட்டம் அப்படிங்காங்க. ஆட்டம் அப்படின்னா வந்து முதல் எழுத்து என்னது உயிரெழுத்து. ஓகே, தெளிவாக புரியுதா? இப்போ நம்ம கண்டிஷன்ஸை மறுபடியும் பார்ப்போம். 1ஆம் நம்பர் கண்டிஷன் என்ன, நிலைமொழியின் ஈற்றெழுத்து குற்றியலுகரமாக இருந்து, ஓகேவா, நிலைமொழியில் ஈற்றெழுத்து குற்றியலுகரம் வந்துட்டு வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால், வருமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துட்டு இப்போ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் தன் ஊர்ந்து வந்த வல்லினம் மெய்யை விட்டு நீங்கும். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். ஓகேவா? என்ன அப்படின்னா வந்து வார்த்தை அந்த ப்ளஸுக்கு முன்னாடி உள்ள நிலைமொழி வந்து ஒரு குற்றியலுகரமாகவும், ப்ளஸுக்கு அப்புறம் உள்ள ஒரு வருமொழி அப்படிங்கிறதுல முதல் எழுத்து உயிர் எழுத்தாகவும் இருந்தால் என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த நிலைமொழியில் வந்து உள்ள ஈற்றெழுத்திலான உள்ள வல்லின எழுத்து என்னது தூ. தூ தான் என்னது வல்லின எழுத்து. தூ அப்படிங்கிறது வந்து வல்லின எழுத்தான. எப்படி, கசட தபர இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு, இது எல்லாமே வல்லின எழுத்து. அப்புறம் தூ அப்படிங்கிறது வல்லின எழுத்து தானே, அதில் மாற்றமே இல்லை தானே. ஓகேவா? அதில் என்ன போட்டிருக்காங்க, நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம் தன் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டு நீங்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ தூ அப்படின்னா அது எப்படி பிரிப்போம், இத்து கூட்டல் ஊ. தூ அப்படின்னு எழுதும் அப்படின்னா இத்து கூட்டல் ஊ. தெளிவாக புரியுதா? அப்புறம் அதே மாதிரி கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ. ஓகேவா? இப்போ என்ன போடுதாங்க அப்படின்னா நிலைமொழி, நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறதுக்கு காரணமே அதான், இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். நிலைமொழியில் உள்ள குற்றியலுகரம், ஓகேவா, என்னது பந்து. ஓகேவா? அதில் தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டு வேறும் அப்படிங்காங்க. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா வந்து ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து அதை விட்டு பேரும் அப்படிங்காங்க. இப்போ பந்து அதில் தூ இருக்குல்ல, அந்த தூ வந்து இத்து கூட்டல் ஊ அப்படிங்காங்க. இப்போ இதில் வந்து இந்த ஊ வந்து இதை விட்டுட்டு போயிரும் அப்படிங்காங்க. ஓகேவா? இப்போ 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 எப்படி சொல்ல, ஊரங்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? குரங்கு ப்ளஸ் ஆடு இப்படின்னு இருந்தது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே ப்ரொசீஜர், நிலைமொழியில் உள்ள குரங்கு அப்படிங்கிறது வந்து நிலைமொழியில் வந்து கடைசியில் என்ன இருக்குது கூல முடியுதா, அதே மாதிரி ப்ளஸ் ஆடு அப்படின்னா முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து வந்துட்டு, இப்போ நம்ம என்ன செய்தோம், இந்த கூ அப்படிங்கிறது வந்து இக்கு கூட்டல் ஊ அப்படிங்காங்களா, அந்த ஊ தூர போயிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்போ நம்ம இங்கே எழுதலாம். ஓகேவா? மேலே எழுதலாம். கூ ர இங் இக்கு கூட்டல் ஊ தானே சொன்னேன், அதில் ஊ போயிட்டு அப்போ வெறும் இக்கு மட்டும்தான் இருக்குமா, அப்புறம் ஆ டு இப்படி இருக்குமா. ஓகேவா? அதே இப்படி வந்துட்டு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு 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 ஒன்று உண்டு. என்ன அப்படின்னா வந்து இக்கு கூட்டலா கா. ஓகேவா? அப்போ இது எப்படி மாறும், காடு. ஓகேவா? இப்போ புரியுதா? இப்போ நான் இது வந்து நானாக போட்ட எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பந்து கூட்டல் ஆட்டம். இப்போ நான் எழுதி காட்டுதான் ரொம்ப தெளிவாக புரியுதுன்னு பாருங்க. பந்து கூட்டல் ஆட்டம். இந்த ப்ரொசீஜர் வந்திருக்குன்னா நான் என்ன சொன்னேன், தூள உள்ள ஊ தூர போயிடும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ ப இன் இத் கூட்டல் ஆட்டம். இப்போ என்ன ஆகும், ப இன் இத்து கூட்டலா என்னது தான் ஆயிருமா, அந்த ஆட்டம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ இதில் நம்ம வாசி பார்க்கலாமா, பந்து கூட்டல் ஆட்டம் அப்படின்னா ப இன் இத் ப்ளஸ் ஊ ப்ளஸ் ஆட்டம் அப்படிங்காங்க.
உயிர் வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறது தான் இதோட விதி. ஓகேவா? அது என்ன விதி அப்படின்னா, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வறுமொழி சொன்னோன்னா அந்த வறுமொழியில் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தது அப்படின்னா அதுதான் முதல் வார்த்தை உயிர் வரின். ஓகேவா? உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னா இது என்னது? இதுதான் பந்து ஊ அப்படிங்கிறது அதோட மெய்யெழுத்தை விட்டு இத்து கூட்டல் ஊ அதோட மெய்யெழுத்தை விட்டு தூர ஓடிடும் அப்படிங்காங்க. அதுதான் மெய் விட்டு ஓடும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இந்த ஊ தூர போயிட்டு அதனால என்ன ஆகும்? ப இந்த இத்து ப்ளஸ் ஆட்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிலைமொழியில் உள்ள எருவி மெய் எழுத்தாகவும் இருக்குது, வறுமொழியில் உள்ள முதல் எழுத்து உயிரோடு இணைகிறது. ஓகேவா? அவ்வளோதான். நிலைமொழியில் எழுத்து மெய்யாகவும் வறுமொழியில் முதல் எழுத்து உயிராகவும் இருந்தால் உயிரும் மெய்யும் என்ன ஆகும்? சேர்ந்து தானே ஆகணும். அதுதான் பந்த ஆட்டம். இப்படி மாறிட்டு. ஓகேவா? இத்து கூட்டலா தா. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இந்த குறிப்பில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்று முற்றியலுகரமாகவும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் குற்றியலுகரம் தானே சொன்னீங்க, அது என்ன முற்றியலுகரம் புதுசாக ஒரு வார்த்தை இருக்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வார்த்தை ஊனா ஓசையில் முடியுது. ஓகேவா? ஏதோ ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு வார்த்தை ஊனா ஓசையில் முடியுது. ஆனால் அந்த வார்த்தை கசட தபர அப்படிங்கிற, அதாவது குசுடு துபுருங்கிற வார்த்தையில் முடியாமல், அந்த எழுத்தில் முடியாமல் ஊனா ஓசையில் முடியுது. ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, ஏழு அப்படின்னு நீங்கள் எழுதிங்கன்னு வைங்க. ஓகேவா? ஏழு அப்படின்னா இந்த ஊனா ஓசையில் தானே முடியுது. இதை நல்லா பிரித்து பாருங்க, இல் கூட்டல் ஊ. புரியுதா? எப்போ ஊனா ஓசையில் முடியுது. ஆனால் குசுடு துபுருங்கிற வார்த்தையில் முடியலை. அப்படி இதை அப்போ அந்த குற்றியலுகரத்துக்கு உண்டான கண்டிஷன்ஸில் வரலை அப்படின்னா அது முற்றியலுகரம் அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்போ தெளிவாக புரியுதா? அதுதான் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நிலைமொழியின் ஈற்று முற்றியலுகரமாகவும், நிலைமொழியில் ஏதோ ஒரு வார்த்தை ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அது எண்டில் எண்டில் உள்ள எழுத்து முற்றியலுகரமாக இருக்குது அப்படிங்காங்க. முற்றியலுகரம்னா என்னது? குசுடு துபுரம் முடியாமல் ஆனால் ஒரு ஊனா ஓசையில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? அது மாதிரி வறுமொழியில் உள்ள முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா குற்றியலுகர புணர்ச்சியை போலவே புணரும். இது மேலே இருந்து பாருங்க, மேலே உள்ள கண்டிஷன்ஸ் மாதிரியே ஆகும் அப்படிங்க. ஓகேவா? நம்ம முதல்ல நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அப்புறம் புக்கில் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அதே தான் நம்ம எழுதினதே போடும். 7. ஓகேவா? 7 ஆட்டம் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதே தான். ஓகேவா? ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு ஊனா ஓசை வந்திருக்கு, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் உயிர் எழுத்து வந்துட்டுன்னா அந்த ஊனா தூர போயிருமா? அப்போ இல் கூட்டல் கூட்டல் ஆட்டம் அப்படின்னு வருதா? அப்போ இதை சேர்த்தா என்னன்னா லாட்டம். ஓகேவா? இப்போ புரியுதா? அதை தான் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, உயர்வு கூட்டல் அடைந்தான் அப்படின்னா அந்த ஊ தூர போயிடும். அப்படின்னா உயர் இவ்வு மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் அடைந்தான். உயர் அடைந்தான். இவ்வு கூட்டலை வே. ஓகேவா? இவ்வு கூட்டலை வே. அவ்வளோதான். அதான் உயர்வு அடைந்தான். ஓகேவா? ரொம்ப தெளிவாக புரியுது இல்லை? அடுத்து 2வது பாயிண்ட். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகேவா? நிறையா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல்லாம் இல்லை. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக பழகிடலாம். ஓகேவா? நான் இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு புணர்ச்சியும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு ரிலேட்டடாகவும் இன்டர்லிங்காகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஒரு வாட்டி ஒரு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதை பார்க்கலாம். ஓகேவா? 2வது பாயிண்ட் போகலாம். ஓகேவா? 2வது என்ன அப்படின்னா, நிலைமொழியின் ஈறு குற்றியலுகரமாக இருந்து வருமொழியின் முதல் எழுத்து யகரமாக இருந்து புணரும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே? அது என்ன ப்ராப்ளம், என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே? ஃபஸ்ட்டு நிலைமொழியில் உள்ள ஈறு. நிலைமொழின்னா என்ன? ப்ளஸ்ஸு. நான் இனிமேல் உங்களுக்கு வேகமாக சொல்லிடுவேன். இவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக இனிமேல் தெரிஞ்சுக்கலாம். நிலைமொழி ஈறு என்னென்ன, குற்றியலுகரம் என்ன அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் இந்த விதியை வேகமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நிலைமொழியின் ஈறு. ஓகேவா? நிலைமொழியின் ஈறு குற்றியலுகரமாக இருந்து, அப்போ ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை வருது, அதோட எண்டில் குசுடு துப்புரில் ஏதோ ஒரு வார்த்தை முடியுது. தெளிவாக புரிஞ்சுட்டா? அடுத்து வருமொழியின் முதல் எழுத்து
எகரமாக இருந்தால், ஓகேவா, அது என்ன எகரமாக இருந்தால், நம்ம போன இப்போ ப்ரொசீஜரில் என்ன பார்த்தோம், போன விதியில் ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி குற்றியலுகரமாக இருக்குது, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் மொதல் வார்த்தை ஏதோ ஒரு உயிரெழுத்தாக இருக்குது அப்படின்னு பார்க்கோம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று வார்த்தை வந்து ஏனா வார்த்தையாக வந்துட்டுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போன வாட்டி உள்ள இதில் என்ன விதி இருக்குது அப்படின்னா, அந்த பந்து அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து அதில் உள்ள ஊனா தூர போயிடும் அப்படிங்காங்களா. இப்போ இதில் என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து, அந்த அதில் வந்து வெறும் தூர போய் அப்படியே முடிஞ்சது, ரெண்டும் சேர்ந்துருது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து, அந்த வந்து ஈயா மாறிடுது. ஓகேவா. அது எப்படி அப்படின்னா, குரங்கு அப்படியா. நம்ம அதே மாதிரி நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம். ஓகேவா. இப்போ வண்டு கூட்டல் யாது அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைக்கலாம். ஓகேவா. இதில் உள்ள நான் அப்படியே சொன்னது தான், இப்போ டூவில் உள்ள தூர போயிருமா, இன் இட்டு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இட்டு கூட்டல் தானே டூ, அதில் உள்ள தூர போயிட்டு இப்போ இட்டு மட்டும் இருக்கா. அதே மாதிரி யாது அப்படின்னு இருக்கா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது இப்போ இந்த இட்டு கூட்டல் அப்படிங்கிறது இருக்கா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் வந்து போயிட்டு இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஈயா மாறிடுது. ஓகேவா. ரொம்ப தெளிவாக புரியுதில்ல. அப்போ மறுபடியும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன் இட் கூட்டல் ஈ கூட்டல் யாது. ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு உயிரும் மெய்யும் வந்து சும்மா இருக்காது, அது சேர்ந்துரும் அப்படின்னு. அப்போ இது எப்படி ஆகும், இன் டி யாது அப்படின்னு ஆயிடுதா. தெளிவாக புரியுது தானே. அதே தான் இப்போ என்ன செய்தாங்க, குரங்கு கூட்டல் யாது அப்படின்னா அந்த குரங்கு கூல உள்ள இக்கு கூட்டல் அப்படின்னு இருக்கா, அந்த அப்படிங்கிறது வந்து ஈயா மாறிடுது. அப்போ இக்கு கூட்டல் கி அப்படின்னு ஆயிடுதா. அப்போ குரங்கி யாது அப்படின்னு வந்துடுது. ஓகேவா. இதோட ப்ரொசீஜர் என்னன்னா, உயிர்வரின் முக்கூறல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னா ஏவரின் ஈயாம் அப்படின்பாங்க. ஓகேவா. வந்துட்டுனா ஈயா மாறிடுது அப்படிங்கிறாங்க. அதுதான் இதோட ப்ரொசீஜர். ஓகே. அடுத்து இது வரைக்கும் ரொம்ப தெளிவாக புரியுது தானே. அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இது என்ன அப்படின்னா வந்து, தகரம் ஊர்ந்து வரும் நெடிலோடு குற்றியலுகரம், ரகரம் ஊர்ந்து வரும் உயிர்த்தோட குற்றியலுகரம் மறுமொழியோடு இணையும் பொழுது அவை ஊர்ந்து வரும் ஒற்று ரெட்டித்து புணரும். ஓகே. இது என்ன இது அப்படிங்கிறது வந்து அதை ரீட் பண்ணும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா. இட்டு ஃபஸ்ட்டு தகரத்தில் உள்ள இட். ஓகேவா. ஊர்ந்து வரும் நெடிலோடு, நெடில் தொடர் குற்றியலுகரம் என்ன அப்படின்னா வந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் என்னென்னா, குற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்து அதோட எண்டான வார்த்தை வந்து சு டு கு ரு அப்படின்பாங்க. ஓகேவா. இதில் முடிகிற வார்த்தை தான் குற்றியலுகரம் அப்படின்பாங்க. இதில் உள்ள எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பாருங்கள், காடு, ஆறு, கிணறு அப்படின்னு இருக்கா. இதில் உள்ள எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்களா. அப்போ குசுடு குருலங்கிற வார்த்தையில் தானே முடியுது. இது எல்லாமே ஒரு குற்றியலுகரம் தான். ஓகேவா. ஆனால் இதில் என்ன அப்படின்னா வந்து, குற்றியலுகரத்தில் மொத்தம் 6 வகைப்படும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குற்றியலுகரத்தை பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஓகேவா. அதில் ஒரு 2 வகை தான் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து, இப்போ ஏ டு, ஓகேவா, பா டு, ஓ டு, ஓகேவா. இது என்ன இது வருது, எல்லா எழுத்துலேயும் கூ சு டு தூ குரு அதில் ஏதோ ஒரு எழுத்து வருது வந்துட்டு. இது ஒன்று. ஓகேவா. அதுக்கு முந்தின எழுத்து வந்து நெடில் எழுத்தாக இருக்கணும். ஓகேவா. அதுக்கு முந்தின எழுத்து நெடில் எழுத்தாக இருக்குது. என்ன எழுத்துலாம், ஓ அப்படிங்கிறது நெடில் தானே, பா அப்படிங்கிறது நெடில் தானே, ஏ அப்படிங்கிறதும் ஒரு நெடில் தானே. இது தெளிவாக புரியுது தானே. ஓகேவா. வேறு எதாவது வேணால் எவ்வளோ எக்ஸாம்பிள் நிறைய எழுதலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. சா து சாது. ஓகேவா. இப்போ இது பாருங்கள், குசுடு துப்புருல முடியுது. அதுக்கு முந்தின எழுத்து வந்து ஒரு நெடில் எழுத்தாக வருதா.
அப்போ இது வந்து என்னென்னா ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உகரம் அப்படிங்கிறத தான் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்காங்க. நெடில் தொடர் குற்றியல் உகரத்துக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து அது 2 எழுத்தாக மட்டும்தான் இருக்கும். தெளிவாக புரியுது தானே? குற்றியல் உகரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். குற்றியல் உகரத்தில் 6 வகைப்படும். இப்போதைக்கு 2 வகை மட்டும் பார்த்துக்கலாம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதில் எப்போதுமே 2 எழுத்து மட்டும்தான் இருக்கும். 2 எழுத்துக்கு மேலே இருந்ததுன்னா நெடில் தொடர் குற்றியல் உகரமாகவே இருக்காது. கடைசி வார்த்தை என்னன்னா வந்து குசுடு துப்புரில் முடிஞ்சிருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ஓகே, இது ரொம்ப தெளிவாக புரியுதுல்ல? ஓகேவா? இப்போ காடு அப்படின்னா காடு, ஓகேவா? குசுடு துப்புரில் முடியுது, 2 எழுத்தாகவும் இருக்குது. முதல் எழுத்து ஒரு நெடில் எழுத்தாகவும் இருக்குது. ஒரு நெடில் எழுத்தை தொடர்ந்து வரும் உகரம் நெடில் தொடர் குற்றியல் உகரம். புரிஞ்சுதா? இதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அதில் மொதல் டைப்பை நம்ம பார்த்துட்டோம். முதல் டைப் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதுக்கு உண்டான ப்ரொசீஜரையும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்து உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா பா லா ரு. ஓகேவா? பாலாறுன்னு எழுதுதான் நீங்கள். பா லா ரு. கடைசி எழுத்து வந்து சுடு துப்புரில் முடியுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு 1 முடிஞ்சுதா? 2வது என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரூ எழுத்துக்கு முன்னாடி இதுதான் நம்ம குற்றியல் உகர எழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? என்ன அப்படின்னா லா. இப்போ இல் கூட்டல் ஆ. ஓகேவா? புரியுதா? இல் கூட்டல் ஆ. அப்போ ஆ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. இந்த உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியல் உகரம், உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் அப்படின்னா உயிர் தொடர் குற்றியல் உகரம். தெளிவாக புரியுதா? ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியுதா? ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன முதல் என்னது? நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதில் 2 எழுத்து தான் இருக்கணும். இதில் பாருங்கள் பாலாறு 3 எழுத்து இருக்குது. அப்போ இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் கிடையாது. ஓகேவா? அப்போ பாலாறு என்ன தொடர் குற்றியல் உகரம் பார்க்கணும். அதில் ரூ அப்படிங்கிறது வந்து முதல் வார்த்தை வந்து அது குற்றியல் உகரம். அதாவது ரூ அப்படிங்கிறது வந்து குசுடு துப்புரில் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து குற்றியல் உகரம் அப்படிங்கிறது எந்த மாற்றமுமே கிடையாது. ஓகேவா? அதில் என்ன அப்படின்னா எப்போவும் சொன்ன மாதிரி தான் குற்றியல் உகர எழுத்துக்கு முந்தின எழுத்து என்னங்கிறத பார்க்கணும். அந்த 6 டைப்பாக நீங்கள் நம்ம நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னாலுமே 6 டைப்லேயும் அந்த குசுடு துப்புரி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் எந்த டைப்புன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த 6 டைப்புக்கும் அந்த 6 எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன? லா. அப்போ இல்லு கூட்டல் ஆ. ஓகேவா? அப்போ ஆ அப்படிங்கிறது என்னது? உயிர் எழுத்து. உயிர் எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் தான் உயிர் தொடர் குற்றியல் உகரம். ஓகேவா? இப்போ இந்த 2 டைப் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டா இப்போ நம்ம ப்ரொசீஜருக்குள்ளே வரலாம். ஓகேவா? அந்த 3வது பாயிண்டில் என்ன அப்படின்னா வந்து தகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியல் உகரமும் என்ன போட்டிருக்கான்? தகரம் ஊர்ந்து வரும் நெடில் தொடர் குற்றியல் உகரமும். இப்போ நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 எழுத்து தான் இருக்கணும். குசுடு துப்புரில் முடிஞ்சிருக்கணும். அந்த அந்த குசுடு துப்புரு எழுத்துங்கிற முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஒரு நெடில் எழுத்தாக இருக்கணும். தெளிவாக புரியுதுல்ல? ஓகேவா? இதுதான் வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம். ஆனால் இந்த விதியில் என்ன சொல்லுதாங்க அப்படின்னா நெடில் தொடர் குற்றியல் உகரமாக இருக்கட்டும், ஆனால் அது வந்து டேங்கிற வார்த்தையில் முடிஞ்சிருக்கணும். அதாவது டூவில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? டூவில் முடிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஏடு, ஓகேவா? பாடு, ஓடு, காடு, ஆடு, இது எல்லாமே என்னவா இருந்திருக்கு? டூ ஓசையில் முடிஞ்சிருக்கு. அவன் தான் என்ன சொல்லியிருக்கான்? இட்டு கூட்டல் ஊ. அதாவது தகரம் ஊர்ந்து வரக்கூடியன்னா என்னது? டூ வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியல் உகரம். புரிஞ்சுதா? அடுத்து கமா. இது இருக்கட்டும். இந்த கம்மாவுக்கு முன்னாடி உள்ள மட்டும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? தகரம் அதாவது டூக்கு அப்புறம் வரக்கூடிய டூ வச்சு வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியல் உகரமா என்னெல்லாம் இருக்குன்னா இந்த பாருங்கள் காடு. தெளிவாக புரியுதா? ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கமாக்கு அப்புறம் உள்ள ரகர எழுத்து இதெல்லாம் நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு பார்த்துக்கலாம். முதல்ல இந்த டூ வரக்கூடிய நெடில் தொடர் குற்றியல் உகரத்தோட ப்ரொசீஜரை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அவை ஊர்ந்தோறும் ஒற்று ரெட்டித்து புணரும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறான். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மளாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஓகேவா? இப்போ
ஏ டு ஏடு அப்படிங்கிறது என்னது? நெடில் தொடர் குற்றியல் உலகம் தானே. தெளிவாக புரிஞ்சிட்டலா? ப்ளஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஒரு வல்லின எழுத்து ஏதாவது ஒன்று வரணும். வல்லின எழுத்துன்னு என்னது? கசட தபரங்கிற ஒரு எழுத்து ஏதாவது ஒன்று வரணும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா வந்து என்னெல்லாம் வந்து ஏடு காய் அப்படின்னு நம்மளா ஒரு எழுத்து எழுதணும். ஓகேவா? இப்போ காய் அப்படின்னா பிரித்து எழுதுங்க. இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு இருக்கா? ரொம்ப தெளிவாக புரியுதா? அதுதான் என்ன சொல்லுதான் அப்படின்னா, ஒரு டூ ஓசையில் உள்ள நெடில் தொடரை தொடர்ந்து வரக்கூடிய வல்லின எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னா, இந்த டூவில் உள்ள நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டூவில் உள்ள ஒற்றுன்னா என்னது? ஒற்று எழுத்து, அதாவது புள்ளி வச்ச எழுத்து. இட்டு இந்த டூவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ அப்படின்னு ஆயிருமா? அப்போ இந்த ஒற்று வந்து இந்த பாருங்க ஊர்ந்து வரும், ஒற்று ரெட்டித்தரும். அப்போ அதே அந்த ஒற்று வந்து இன்னொரு எழுத்தாக மாறிடும் அப்படிங்க. அதாவது ஏ இந்த ஒற்று வந்து இன்னொரு ஜெராக்ஸ்